இயக்கம், ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். மனக்கண்ணாடி. என் கண்ணில் பட்டவைகள், மனதை தொட்டவைகள், பத்திரிகைகள் வரும் செய்திகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யும் இந்த பகுதி. இன்னைக்கு ஒரு 2-3 விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல, இந்த வட மாநிலங்களில் வட இந்தியா இந்த வெயில் இந்த வருஷம் எப்போதோட இருக்கிறத விட இந்த வாட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதாக செய்திகள் வருகிறது. அதுவும் டெல்லியில் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி 126 டிகிரி ஃபாரன்ஹீட் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ரொம்ப சாதாரணமாக பார்க்குற 110, 115, 120 வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த 126 டிகிரி, அது ரொம்ப வருஷமாக இல்லாத ஒரு உயர்ந்த வெப்பநிலை டெல்லியில் பதிவாயிருக்கு. அங்கே இருக்க மக்கள் ரொம்ப அவசரப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த வெயில் அதிகமாக இருக்கிற இந்த சமயத்தில் ஸ்கூல்ஸ் வேற ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த பீகார் மாநிலத்தில். அது நல்ல சீஃப் மினிஸ்டர்லாம் பேர் போன சீஃப் மினிஸ்டர் நிதிஷ்குமார் இவரெல்லாம் அப்படிப்பட்ட ஒருத்தர் ஆள்ற அந்த மாநிலத்தில் குழந்தைங்களை இவ்வளவு வெயில் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே கோடை விடுமுறை முடிஞ்சு ஸ்கூலை இந்த வாரம் திறந்துருக்குறாங்க. ஏதோ ஒரு அர்த்தமற்ற செயல். கிட்டத்தட்ட ஒரு 40 பிள்ளைகள் மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்கிறாங்க இந்த வெயிலில் தாங்க முடியாமல். ஸ்கூல் என்ன அவசரம் அப்படிங்கிறது புரியல. சாதாரணமாகவே ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த மே லாஸ்ட் வீக்கு நல்ல வெயில் அடிக்கிறது. அதுவும் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கிளியராக வார்ன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு வாரம் வெப்பம் அலை வீசும் அப்படின்ட்டு. அவ்வளோ தெரிஞ்சும் அந்த ஸ்கூல் ஓப்பனிங் போஸ்ட்போன் பண்ணுறது கூட யாரும், எந்த அதிகாரிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி அதை ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கை எடுக்காமல், ஆனால் முன்னாடி அறிவித்தபடி ஸ்கூலை ஓப்பன் பண்ணி குழந்தைங்களை வர வச்சு கிட்டத்தட்ட 40 பேர் ஒரு இடத்துல மயக்கம் பட்டு விழுந்திருக்காங்க. நல்ல வேலை அவங்க யாருக்கும் பாதிக்கப்படலை, எல்லாம் நல்லபடியாக இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு அர்த்தமற்ற செயல்களை அரசாங்கம் செய்யக்கூடாது. அதுவும் இப்போ டெக்னாலஜி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அடுத்த வாரம் என்ன வெயில் வரும்ன்றது நல்லாவே தெரியக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது வெப்ப அலை வீசும்னு மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொன்னதுக்கப்புறம் ஸ்கூல்ஸை ஒரு 1 வீக் தள்ளி போட்டிருக்கலாம். இப்போ அது பண்ணாமல் இருந்தது பெரிய தப்பு. அது முதல்ல. ரெண்டாவது, இன்னைக்கு மே 21 ஒரு முக்கியமான ஒரு நபருடைய, நம்மளுடைய சவுத் இந்தியா கிடையாது, நார்த் இந்தியா, மகாராஷ்டிராவை சேர்ந்தவர், அகமத் நகர் ராணி, இந்தூர் ராணி அகல்யா பாய் ஹோல்கர் அப்படிங்கிற ஒருத்தருடைய கிட்டத்தட்ட ஒரு 300வது பிறந்த நாள்னு சொல்லலாம். 300 வருடங்களுக்கு முன்னால் 1725 1725 மே 31 பிறந்தவங்க அகல்யா பாய். தந்தை மங்கோஜி ஷிண்டே, தாய் சுஷிலா அம்மையார். இவங்களுக்கு பிறந்த குழந்தை. இவ நல்ல சிவபக்தி, மக்கள் மீது ஒரு அன்பு, அக்கறை இதெல்லாம் இருக்கிற ஒரு பெண்மணி. இதை பார்த்தோன்னா அந்த இந்தூர் மகாராஜா அவர் மல்ஹோரா ராவ் அப்படிங்கிறவர், அவருக்கு இந்த பொண்ணு மேலே ஒரு விருப்பம் தன்னுடைய மகன் காண்டே ராவ் அப்படிங்கிறவருக்கு மனம் முடிச்சு வைக்கிறார். அவங்க துரதிருஷ்டவசமாக என்ன ஆகுது, அந்த மகன் இறந்து போகிறார் சிறு வயதிலேயே. கிட்டத்தட்ட நம்ம ஒரு வேலு நாச்சியார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இந்த அம்மையார் இந்தூர் ராணியா வராங்க. 1767 அதில் இந்தூர் மகாராணியா ஆறாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு பெண்மணி. அந்த காலத்திலே பெண்களுக்கெல்லாம் சுதந்திரம் இல்லை, இதெல்லாம் நம்ம இன்னும் பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் நார்த் இந்தியாவில் ஜான்சி ராணி ஒரு பக்கம் இருந்தாலும், அதே போல் இந்த அகல்யா பாய் அவங்க ஆட்சியில் அமர்ந்து நாட்டை சிறப்பாக, இந்த மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் அந்த பகுதியில் இருந்த இந்தூர் அங்கே அந்த இடத்துல ஆட்சி புரிந்தவங்க ரொம்ப சிறப்பாக ஆட்சி செஞ்சாங்க. நல்ல சீர்திருத்தங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த குழந்தை திருமணம் இதெல்லாம் தடை செஞ்சவங்க, அப்போவே அவங்க தடை செஞ்சவங்க. அந்த மாதிரி ஒரு சிறந்த சீர்திருத்தவாதி.
அப்போ வந்து பிரிட்டிஷ் வந்து உள்ள வந்துட்டாங்க. ஆனாலும் இந்த கிழக்கிந்திய கம்பெனில இருந்தாங்க. பட் ஃபுல் ஃபிளெஜ் பிரிட்டிஷ் ரூல் அப்போ கிடையாது. கிழக்கிந்திய கம்பெனி அங்கங்கே சில இடங்களை பிடிச்சிட்டு இருந்தாங்க ஒழிய முகலாயர்கள் நிறைய ஆட்சியில் இருந்தவங்க சரி டெல்லியில். அது வந்து முகலாயர்களுக்கு எதிர்த்து இந்த அம்மையார் நிறைய போராட்டங்கள் எல்லாம் வந்து அந்த ஏரியா உள்ளே முகலாயர்களை உள்ள வராம வீரமா எதிர்த்தவங்க இந்த அம்மையார். அப்படி சிறப்பு. இது முக்கியமாக சொல்ல போனோம்னா இந்த காசி விஸ்வநாதர் கோயில் நீங்க போயிருந்தீங்கன்னா தெரியும். அந்த வந்து முகலாயர்கள் இந்த அம்மா வந்து நிறைய கோவில்கள் வந்து முகலாயர்கள் இடிச்சிட்டு போன கோயில்கள் எல்லாம் இவங்க வந்து முகலாயர்களும் மற்ற இன்வேடர்ஸ் எல்லாம் இடிச்சு போன கோயிலெல்லாம் புதுப்பிச்சாங்க. காசி விஸ்வநாதர் கோயிலை வந்து முகலாயர்கள் வந்து இடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரத்யேகம் பண்ணி அந்த கோவிலை காப்பாற்றினவங்க இந்த அம்மையார். அந்த கோயிலுக்கு நீங்க காசிக்கு போயிருந்தா தெரியும், தெருக்கள் எல்லாம் ரொம்ப குறுகியா இருக்கும். அதுவும் இப்படி ஒரு 100 அடிக்கு இப்படி போனால் 100 அடிக்கு இப்படி திரும்பி கிராஸ் ஸ்ட்ரெயிட் ரோடே இருக்க முடியாது. அது விந்தையா இருக்கும். ஒரு வித்தியாசமான நகர அமைப்பு காசி. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த அம்மையார் வந்து டிசைன் பண்ண அந்த ஊர் அது. அது எதுக்குன்னா முகலாயர்கள் குதிரையில வேகமா வரும்போது அதிக வேகமா உள்ள வந்து தாக்குதலுக்கு வர முடியாத அளவுக்கு அந்த தெருக்கள் வந்து குறுகலாகும். நான் போகும்போது பார்த்தோம்னா ஒரு மோட்டர் பைக் போனோம்னா இன்னொரு மோட்டர் பைக் வர்றது அந்த பக்கம் கஷ்டம். ஸோ இந்த தெருமுனையிலேருந்து பார்ப்பாங்க, அந்த பக்கம் யாராவது வராங்கன்னா அவங்க வந்து அங்கேயே நின்றுடுவாங்க. இதை கிராஸ் பண்ண அப்புறம் தான் அங்கேருந்து வருவாங்க. அதுமாதிரி ஆட்டோ அது எல்லாம் சின்னதுலேயே எல்லா வண்டியும் எல்லாரும் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அவ்வளோ குறுகிய சந்துக்கள் அந்த கோவிலை சுற்றி ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு அந்த மாதிரி இருக்கும் சுற்று வட்டம். அது காரணம் என்னன்னா இந்த அம்மையார் டிசைன் பண்ண அந்த ஊர் தான். எந்த விதமான எதிராளிகள் வந்து குதிரையில வேகமா உள்ள வர முடியாதபடி எங்க பார்த்தாலும் முட்டு சந்து தான். ஒரு 100 மீட்டர் கூட ஒரு குதிரை ஃபாஸ்டா போக முடியாது, திரும்பி ஒரு சந்து வந்துடும். ஸோ அப்படி வரும்போது அந்த சந்துல வந்து இவங்க நின்று அந்த குதிரைகளை தான் அடிச்சிருவாங்க. எதிர்க்கிறதுக்கு ஈஸி, ஃபாஸ்டா வர முடியாம பண்ணி அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு நகர அமைப்பு. அதை செஞ்சவங்க அகல்யாபாய். காசி கோவிலை வந்து காப்பாற்றியவர்கள். இன்றைக்கு காசி கோவில் இப்போ திருப்பி அது இப்போ அந்த அகல்யாபாய் பண்ண அந்த கட்டடங்கள் எல்லாம் அந்த குறுகிய சந்துகள்லாம் இப்போ எடுத்துட்டு இப்போ வந்து இந்த ஆட்சியில் அது கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்க. இந்த காலத்துக்கு தகுந்தபடி இப்போ பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ அவங்க டிசைன் பண்ணது அந்த காலத்து பகையவர்கள் யாரும் வந்து கோவிலை வந்து டேமேஜ் பண்ணக்கூடாது, உள்ளே வரக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் அவ்வளோ அருமையாக டிசைன் பண்ணி அவங்க பார்த்துக்கிட்டாங்க அகல்யாபாய். அவங்களுடைய பிறந்த தினம் என்று கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சிறந்த அம்மையார், வரலாற்றில் சிறப்பு மிக்க ஒரு அம்மையார், ஒரு பெண்மணி. அது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக எனக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பல ஆண்டுகள் அதுதான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆட்சி மாற்றம் வந்த அப்புறம் ஒரு 2 வருஷத்துல அதை ஒர்க்கை ஸ்பீடப் பண்ணி சீக்கிரம் கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் பாராட்டுக்கள். ஆனாலும் கொஞ்சம் அவசரப்பட்டு பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்றபடி மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் வந்து அந்த பேருந்து நிலையத்தினால. அவசரப்பட்டு எல்லாத்தையும் கோயில்னு அங்கே வந்து எல்லா பேருந்துகளையும் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு அங்கே போதிய வசதிகள் வந்து செய்யப்படவில்லை. இது டிக்கெட் கவுண்டர் ஆகட்டும், ஏடிஎம் மிஷின் ஆகட்டும், எதுகளாகட்டும், மக்களுக்கு வேண்டிய உணவு விடுதியெல்லாம் கூட சரியாக அமைக்காதபடி ஒரு அவசரப்பட்டு ரீசெண்டாக அதை ஓப்பன் பண்ணது அது கொஞ்சம் வருத்தம் அடைகிறது. ஏன்னா முக்கியமாக வந்து அந்த அக்சஸ் தேவைப்படுது. இங்கேருந்து மக்கள் வந்து இங்கேருந்து சென்னையினுடைய பல பாகங்களிலிருந்து அங்கே போகிறதுக்கு நீங்கள் ஆட்டோவில் போகணுன்னா ஆட்டோ டாக்ஸி 1000-1500 ரூபாய்க்கு வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க. எல்லாராலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஊருக்கு போகிறவங்க எல்லாரும் அங்கே போய் ஆகணும். அப்படின்னா அந்த அக்சசிபிலிட்டி தேவைப்படுது. பஸ்கள் தேவைணும். முக்கியமாக வந்து ட்ரெயின் ஃபெசிலிட்டி இவ்வளோ தூரம் பண்ணுறவங்க எதிர்க்க ஒரு ஸ்டேஷன் வந்து அங்கே வந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து மேம்பாலம் கொண்டு வந்து அது கிராஸ் பண்ணுறது அவ்வளோ பெரிய நேஷனல் ஹைவே அது கிராஸ் பண்ணணும். இதுக்கெல்லாம் வந்து முக்கியமாக ரயில்வே ஸ்டேஷன் அங்கே கொண்டு வராமல் இது வரைக்கும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அப்ரூவலும் முயற்சி எடுத்திருக்கிறாங்க தமிழக அரசு. ஆனால் அது வந்து ரயில்வே சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் இந்த பேருந்து நிலையம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுனா அதே சமயத்தில் பேரலாக இது எல்லாத்தையும் பண்ணியிருக்க முடியும்.
இது பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷன் வேணும்னு சொல்லிட்டு அது இப்போதான் ஞானோதயம் வந்த மாதிரி அது அதுக்கான முயற்சிகள் இப்போ எடுக்கிறோம், இன்னும் ரயில்வேலேருந்து இது வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே பழி போடுறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. 2 வருஷமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயின்னு இருக்கு. அந்த சமயத்தில் அந்த இடத்துல என்னெல்லாம் தேவைப்படுது, ஏடிஎம் மிஷின், பேங்க்ஸு, பேருந்து வசதி, ட்ரெயின் வசதி எல்லாத்தையும் இந்த 2 வருஷத்துல அவங்க பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அது டெஃபினட்டாக தேவைப்படுது. ஏன்னா இன்னைக்கு கோயம்பேடுங்கிறது ரொம்ப நெருக்கலான இடமாகி போச்சு. வெளியில் இருக்க பேருந்துகள்லாம் உள்ளே வந்துட்டு போகிறது கஷ்டம். ஸோ அவுட்ஸ்கர்ட்ஸில் ஒரு பேருந்து தேவைப்படுது, பேருந்து நிலையம். அது வந்து நல்ல முயற்சி, அதனால தப்பு இல்லை. ஆனால் அவசரப்பட்டுக்கூடாது. ஏன்னா இதே மாதிரி தான் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாரிஸ் கார்னரில் இருந்த அந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையும் வந்து கோயம்பேடுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. அப்போது சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டு, அங்கே தான் கன்வீனியன்ட்டு, கோயம்பேடு ரொம்ப தூரம் அப்படின்னு. ஆனால் கலைஞர் வந்து அந்த சமயத்தில் அவர் வந்து முக்கியமான முடிவு எடுத்தார். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணாங்க. ஷிஃப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அது எல்லா கனெக்டிவிட்டி நல்லா பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து சென்னையில் எல்லா இடத்துக்கும் பஸ் கனெக்டிவிட்டி, பெரிய பஸ் ஸ்டேஷன் அங்கே ஓப்பன் பண்ணி அங்கேருந்து சென்னையோட எல்லா லோக்கல் பஸ் ஸ்டேஷன், எல்லா லோக்கல் பஸ்ஸும் விடப்பட்டது. அதனால மக்களுக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை. அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணாங்க அந்த டைம் அது ஓப்பன் பண்ணது. ஆனால் இது கிளாம்பாக்கம் கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த அரசாங்கம் பண்ணுறதோ அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் அளிக்கிறது. நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா தேவைப்படுது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த வசதிகளை கொஞ்சம் சரி செஞ்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்துருக்கலாம். இப்போ முக்கியமாக தேவைப்படுது அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் கண்டிப்பாக அதை கொண்டு வரணும். 2வது மேம்பாலம், அங்கேருந்து இங்கே கிராஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேம்பாலமும் இதுவும் ஒன்று வேணும். மக்கள் நடைபாதையிலேருந்து மற்ற டிராஃபிக்கெல்லாம் பாதிக்கப்படாதபடி அதுக்கு ஒரு மேம்பாலம், இதெல்லாம் வந்து. அப்புறம் 3வது முக்கியமாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஷட்டில் சர்வீசஸ் மாதிரி ஒரு அட்லீஸ்ட் இந்த கத்திப்பாரா வரைக்கும் மக்கள் ஆட்டோலையோ பஸ்லேயோ வந்துட்டு போயிட்டு கத்திப்பாராலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீசஸ் வேற எங்கேயும் வந்து மற்ற மக்கள் எல்லாம் அந்த ஒன்லி கிளாம்பாக்கம் பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் பிரத்யேக ஸ்பெஷல் பஸ்ஸஸ் வந்து இவங்க விட்டாங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி வச்சு விட்டால் கூட பரவாயில்ல. ஏன்னா மற்ற லோக்கல் பீப்புளெலாம் நடுவில் இறங்குறவங்களாம் அதில் ஏறக்கூடாது அந்த பஸ்ஸில். ஸோ பஸ்ஸோட சார்ஜஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் கூட பரவாயில்ல, ஆட்டோவோட கம்மியாக இருக்கும் அப்படி வச்சா கூட. அது வந்து போட்டு நம்ம இங்கேருந்து கத்திப்பாராலேருந்து கேளம்பாக்கம் டு கத்திப்பாரா. ஏன்னா இறங்கி கேளம்பாக்கத்தில் இறங்குறவங்களுக்கும் திரும்பி சென்னையுடைய மற்ற இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அது ராத்திரி வேலையில் வந்து அங்கே பஸ்கள் வந்து இறங்கும் போது அங்கேருந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சென்னை உள்ளே வந்து சேர்றதுக்கு. இது அரசாங்கம் ஒரு ஆணை போட்டு அவங்களுடைய கடமையை முடிச்சுட்டாங்க. மாற்றணும், பண்ணணும், எல்லாரும் அங்கே போகணும், எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு லைனில் முடிஞ்சு போகுது. ஆனால் மக்கள் வந்து இந்த அளவு கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு ஃபீட்பேக், அதுக்கு சரியான மாற்று திட்டங்களை வந்து வகுக்க வேண்டியது அரசு. அந்த திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு இதை இனாகிரேட் பண்ணியிருந்தால் சிறப்பு. ஆனால் இப்போவாவது அதுக்கு வேண்டிய திட்டங்களை தீட்டி, முக்கியமாக நான் சொன்ன மாதிரி ஷட்டில் சர்வீசஸ், கத்திப்பாராலேருந்து கிளாம்பாக்கத்துக்கு ஒரு ஷட்டில் சர்வீஸ், நிறைய பஸ்ஸஸ், ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு ஒரு பஸ்ஸு ஒன்லி அந்த பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும். அதே மாதிரி அங்கேருந்து கத்திப்பாராங்க. ஸோ ஏறுறவங்க மட்டும்தான் ஒரு டைரக்ஷனில் இறங்கணும், இறங்க மட்டும்தான் அந்த டைரக்ஷன்லேருந்து வரணும், வேற யாரும் வந்து உள்ளே வரக்கூடாது. அதுக்கு தகுந்தபடி அதிகமாக கட்டணம் இருந்தாலும் பரவாயில்லை, மக்கள் அதை வரவேற்பார்கள். ஆகவே இந்த கிளாம்பாக்கம்ங்கிற ஒரு புது முனையம் வந்து சிறப்பாக வருவதற்கு நம்மளுடைய வேண்டுகோள் இது. வாழ்த்துக்கள், சிறப்பாக வரட்டும். இத்துடன் இந்த மனக்கண்ணாடி நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜ்வா, இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். நன்றி.